வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது இந்த ஜூலை மாதத்தில் நான் வாசித்த புத்தகங்களையும் இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் நடந்துக்கிற புத்தக திருவிழாக்கள் குறித்த ஒரு தகவலையும் தான். ஏன்னா இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு 3 புத்தக திருவிழா 2 நடந்துக்கிட்டு இருக்குது, ஒன்று நடக்க போகுது. அதே மாதிரி ஜூலையில் நான் வாசித்த புத்தகங்கள். ஸோ ஃபஸ்ட்டு புத்தக திருவிழாக்களை பார்த்துடலாம். இதில் முதல்ல நடைபெறுது, இது அப்டேட் இதுக்கு முன்னாடி சேனலில் சொல்லவே இல்லை, இப்போ தான் சொல்கிறேன். ஷார்ட்ஸ் வீடியோவில் மட்டும்தான் சொல்லியிருந்தேன். ஆரணி புத்தக திருவிழா. ஸோ திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் இப்போ புத்தக திருவிழா நடந்துகிட்டு இருக்குது. தனியார் வாசகர் வட்டங்கள் தான் நடத்திக்கிருக்காங்க. இது அரசாங்கம் சார்பில் நடத்துறது கிடையாது. ஸோ சின்னதாக ஒரு மஹாலில் ஓரளவு தேவையான ஸ்டால்ஸ் வச்சு நடத்துவாங்க. நடைபெற இடம் பாஞ்சாலி அம்மன் திருமண மஹால், கொசப்பாளையம், ஆரணி. நடைபெற நாட்கள் பார்த்தோன்னா ஆகஸ்ட் 2லேருந்து ஆகஸ்ட் 10 வரை. ஸோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. பக்கத்தில் இருக்கவங்க போய் பார்க்கலாம். ஏன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொன்னால் கூட நமக்கு அது வேலூருக்கு தான் ரொம்ப பக்கம், ஒரு 25 கிலோமீட்டர் ஆரணி. ஸோ வேலூர்காரங்க அவசியம் யூஸ் பண்ணிக்கலாம். அரசாங்கம் நடத்துறது இல்லாமல் இந்த மாதிரி தனியார் வாசகர் ஓட்டங்கள் நடத்துறது பார்த்தோன்னா சின்னதாக இருந்தால் கூட உங்களுக்கு ஓரளவு தேவையான புக்ஸ் கிடைக்கும். எப்படி இருந்தாலும் ஈவினிங் நமக்கு நிறைய எழுத்தாளர்கள் பேச வருவாங்க. ஸோ அது ஆரணியாக இருக்கட்டும், சத்தியமங்கலம், வெள்ளக்கோயில், பரமக்குடி, மன்னார்குடி, காரைக்குடி, இப்படி சின்னமாக அந்த மாவட்ட நிர்வாகம் நடத்தாமல் ஊரில் உள்ள வாசகர் ஓட்டங்கள் நடத்துறதுலையும் ஈவினிங்கில் பேச்சாளர்கள் வருவாங்க. ஸோ நீங்கள் நம்பி போகலாம், ஒரு நாள் போய் பார்த்துட்டு வரலாம். சின்ன ஈவெண்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் பெரிய ஈவெண்ட்டுக்கு போனீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இன்னொன்று அடுத்து நடந்துக்கிற புத்தக திருவிழா. ஏன்னா வந்து ஆரணி ஆகஸ்ட் 2லேருந்து ஆகஸ்ட் 10, பாஞ்சாலி அம்மன் திருமண மஹால், கொசப்பாளையம், ஆரணி. ஈரோடு பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்குது, சூப்பராக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆகஸ்ட் 2 தொடங்கி ஆகஸ்ட் 13 வரை நடக்குது ஈரோடு புத்தக திருவிழா. இந்த வருடம் 20வது ஆண்டு. ஒரு 224 ஸ்டால் வந்திருக்காங்க. கம்ப்ளீட்டாக ஃபுல் வீலாக நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஒரு 60 ஸ்டாலாக பிரித்து 3 பார்ட்டாக போட்டிருக்கேன். நடைபெற இடம் சிக்கைய நாயக்கர் கல்லூரி மைதானம். ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தான். பஸ்ஸும் இருக்குது, நீங்கள் நடந்தும் போயிடலாம். ஸோ அது ஒன்று இருக்குது. சூப்பராக நடந்துகிட்டு இருக்குது, போய் பாருங்கள். ஏன்னா வானதிபதி போகும் அலையன்ஸ்லாம் வந்துட்டு சென்னைக்கு பிறகு நேரடியாக வந்து ஈரோட்டில் தான் வந்து ஸ்டால் போடுவாங்க. மீதி இடத்துல அவங்க செல்லர் சொல்லி தான் சேல்ஸ் பண்ணுவாங்க. அடுத்து இந்த மாதத்துலேயே அடுத்து வரப்போகிறது, இது 2 நடந்துகிட்டு இருக்குது, ஆரணியும் ஈரோடும். வரப்போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா நாகப்பட்டினம் புத்தக திருவிழா. ஆகஸ்ட் 16லேருந்து ஆகஸ்ட் 26 வரை நடைபெறுது. நடைபெற இடம் கவர்மெண்ட் ஐடிஐ. ஸோ அங்கே தான் நடக்குது நாகப்பட்டினத்தில். ஸோ நாகப்பட்டினத்து மக்கள் அட்வான்ஸாக போய் ரெடி ஆகிங்க போங்க. ஏன்னா முன்னாடி ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமாக இருக்கும்போது நிறையா புக்ஸ் சேல்ஸ் ஆணுச்சு. இப்போ வந்து அந்த தஞ்சாவூர் மாவட்டமே பிரிஞ்சு நிறையா பார்ட்டாக போனதுக்கு பிறகு நமக்கு சேல்ஸ் டல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பப்ளிஷர்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா மயிலாடுதுறை தனியாக நடக்குது, திருவாரூர் தனியாக நடக்குது, தஞ்சாவூர் தனியாக நடக்குது. நாகப்பட்டினம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் இருந்துச்சாலும் எனக்கு சரியாக தெரியல. பட் இது ஒரே ஜோனில் இருக்குது, டெல்டா ஜோனில் இருக்குங்கிறனால கொஞ்சம் வியாபாரம் பாதிக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவசியம் எல்லோரும் போய் கொஞ்சம் புக்ஸ் வாங்குங்க, சரியா? அடுத்து வந்துட்டு போன மாதம் நான் வாசித்த ஜூலையில் நான் வாசித்த புத்தகங்கள் ஒரு 3 புத்தகங்கள் நான் ரொம்ப வாசிக்க டைம் ஒதுக்க முடியல. 3 புத்தகங்கள் தான். முதல் புத்தகம் பாலகுமாரன் அவர்களுடைய அகல்யா, ஒரு நாவல். இதில் என்ன, இந்த புத்தகம் ஏன் எடுத்தேன் வந்து லைப்ரரி புக் தான், லைப்ரரியில் எடுத்தது. என்ன காரணம் பார்த்தோன்னா ஆடி மாதம் வந்துட்டாலே எனக்கு கரெக்டாக அந்த ஆடிப்பெருக்கு விழாக்கள் அப்படின்னாலே பாலகுமாரோட ஞாபகம் வந்துடும். அவருடைய ஒரு சிறுகதை புது வெள்ளம் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. எனக்கு ஒவ்வொரு ஆடி 18லேயும் அந்த கதையை வாசிக்க பிறகு அந்த கதையோட ஞாபகம் தான் வரும். வாய்ப்பு கிடச்சா இணையத்தில் கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள், இருந்துச்சுன்னா வாசிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் லைப்ரரி போய் புக்கை தேடி என்ன எடுக்கலாம் அப்படின்றப்ப பாலகுமார் இருந்துச்சு. சரி இந்த வாட்டி அது வாசிக்கும் அந்த ஆடி மாதத்தில் அப்படி சொல்லிட்டு ஜூலை, ஆங்கில மாதத்தில் ஜூலை எடுத்தது தான். பட் இந்த புக்கு பார்த்தோன்னா ஒரு பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணிச்சா, பிரமாதமாக இருந்துச்சா அப்படின்னா அவ்வளோ இம்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே, நம்ம ரைட்டிங் நல்லாயிருக்கும், எளிமையாக வாசிக்கலாம், அதெல்லாம் ஓகே. பட் ஒரு பயங்கரமான ஸ்டோரி பிளாட்டாக ஒரு வித்தியாசமாக ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுச்சா அப்படின்னு கேட்டால் பெரிய அளவில் பண்ணல. பட் எளிமையான வாசிப்பு, நீங்கள் ஜஸ்ட்டு வாட்சி பார்க்கலாம். எனக்கே இம்ப்ரெஸ் பண்ணல, மேபி உங்களே இம்ப்ரெஸ் பண்ணலாம், அப்படி இருக்கலாம். ஏன்னா கதை வந்து நல்லா ஒரு நல்ல பிளாட்டு தான். அது வந்து அந்த கதையோட தான் எனக்கு வந்து இது பண்ணிக்க முடியல. ஒரு சில ஜஸ்டிஃபிகேஷன் கதைக்குள்ளே இல்லை. ஏன்னா ஒரு பெண் தொடக்க காட்சியை கிளைமேக்ஸ் சொல்லிட்டு தான் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு போகிற மாதிரி கதை, ஃப்ளாஷ்பேக் போகிற மாதிரி தான் கதை. அந்த பெண் வந்து ஒரு மறுமணம் செய்துக்கிறான். ஒரு புரட்சிகரமான தீம் தான். பட் அந்த மறுமணத்துக்குள்ளேயும் அவளால் ஒட்டி வாழ முடியலை, பழசை மறக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான கான்செப்டில் போகும். சில ஜஸ்டிஃபிகேஷன் நான் எதிர்பார்த்தது கதைக்குள்ளே இல்லை. ஏன் அதை இப்படி முடிக்கணும், இன்னுமே இப்படி பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு நல்ல வாசி பண்ணும்போதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம். மேபி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணலாம். எனக்கு அவ்வளோ இம்ப்ரெசிவாக இல்லை, ஆனால் ஈஸியாக வாசிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அகல்யா. அடுத்தது இந்த பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் தொடங்குறதுக்குள்ளே வாட்சணும்னே எடுத்து வச்சது எழுதி தீரா பக்கங்கள்.
செல்வம் அருளானந்தம் எழுதியிருக்காரு. புலம்பெயர் தமிழர்களுடைய வாழ்க்கை அனுபவம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உள்ளது கிடையாது. முதல் தலைமுறை புலம்பெயர் தமிழர்கள் ஸ்ரீலங்காவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 1970-80களில் போனவங்க. இப்போ போகிறவங்க கிடையாது. இப்போ எல்லாருமே யூரோப் வந்து இந்தியா மொத்தமும் யூரோப்பில் தான் இருக்குது. இந்தியாவோட இன்னொரு ஸ்டேட் மாதிரி ஆகிப்போச்சு யூரோப்பு. அசால்ட்டாக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி ஸ்ரீலங்காவோட இன்னொரு இந்தியாவோட அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவோட இன்னொரு ஸ்டேட் மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம 2 கண்ட்ரிக்குமே. இது முதல் 1970-80களில் அங்கே பாரிஸுக்கு போன ஒரு இலங்கை தமிழரோட வாழ்க்கை அனுபவங்கள் தான். ஸோ உங்களுக்கு இந்த ஹிஸ்ட்ரிலாம் நிறையா தெரியும் அப்படின்னா நிறையா கனெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அது இப்படி சொல்லியிருக்காங்க, இது இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இந்த புத்தகத்தை பற்றி நான் தனி வீடியோ போடுறேன். ஏன்னா இப்போ பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்க்கு முன்னாடி வாசிக்க நினச்சேன். பாரிஸ் படம், ஈஃபில் டவர் படம் இருக்கிறதுனால நான் அவர் அந்த பாரிஸ் போன கதை தான் எழுதியிருப்பார், ஃப்ரான்ஸ் போனதை. அதை பற்றி நான் தனி வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னொரு கனெக்ஷன் பாயிண்ட் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, புலம்பெயர் தமிழர்கள் ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழர்களுக்கு இந்திரா காந்தி மேலே ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. நமக்கும் நாட்டை பிரித்து கொடுப்பாங்க, பங்களாதேஷை பிரித்து கொடுத்த மாதிரி அப்படின்னு. அது அவங்க இறந்து போனாலும் நடைபெறாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்திருந்தால் எப்படியான அரசியல் களம் இருந்திருக்கும்னு தெரியல, அது ஒரு விஷயம். இப்போ பங்களாதேஷில் நமக்கு வந்து ஒரு புரட்சி வெடிச்சு அவங்க பிரதமரே தப்பிச்சு இங்கே வர மாதிரிலாம் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு. ஸோ இந்த நேரத்தில் நினச்சி பார்க்குறேன்னா பங்களாதேஷை பிரித்து கொடுத்தது ஒரு போல்டு டிசிஷனாக எடுத்து இந்திரா காந்தியோட பங்கு மிகப்பெரியது. உள்நாட்டுக்குள்ளே இங்கே பங்களாதேஷ் பகுதியில் கிழக்கு பாகிஸ்தான் பகுதிக்குள்ளே ஒரு சின்ன உள்நாட்டு சண்டைகள் இருந்தாலும் அதை கையில் எடுத்து துணிஞ்சு நம்ம பிரித்து கொடுப்போம்னு பண்ணாலும் இந்திரா காந்திக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. அதை வரலாற்றில் யாரும் மறக்க முடியாது. ஸோ இன்னைக்கு வீடியோ பேசிக்கிற தருணத்தில் நான் வாசிக்கும் போது பாரிஸ் ஒலிம்பிக்ஸுக்காக வாசித்தேன். வீடியோ பேசிக்கிற தருணத்தில் பங்களாதேஷோட ஒரு கனெக்டிங் பாயிண்ட் கூட கிடைக்கிது. ஏன்னா இலங்கை தமிழர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்திரா காந்தி மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி ராஜீவ்காந்தி மேலே இருந்துச்சு. பட் அது மிக மோசமான விளைவுகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு. அடுத்தது 3வது புத்தகம். இந்த புத்தகம் படிக்கிறதுல எனக்கு அலர்ஜியான ஏரியா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஏரியா தொடவே மாட்டேன். பார்த்தா இந்த வருடம் 2வது முறையாக வாசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஈரோட்லேருந்து நம்ம மேம் தான் அந்த புத்தகம் அனுப்புகிறாங்க. நிறைய நண்பர்கள் அனுப்புவாங்க. பட் அதெல்லாம் கொஞ்சம் லேட்டாக படிப்பேன். இதுவுமே 6 மாதம் ஆச்சு அனுப்பி. ஏன்னா இந்த புத்தகத்தை நீங்கள் வாசிச்சுட்டு சிறை கைதிகளுக்கு டொனேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கு தான். செல்ஃப் ஹெல்ப் புக்குனாலே எனக்கு அலர்ஜி. பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு புத்தகத்துக்கு 4 புத்தகமாக அனுப்பி நீங்கள் சிறை கைதியில் கொடுக்கணும் அப்படின்னு. ஸோ அதனால் வாட்சது சக்தி சீக்ரெட் சீரீஸோட ஒரு புத்தகம் தான். ரோண்டா பைரன் எழுதியிருக்காங்க. அட்டை வடிவமைப்பு அதுன்னு எல்லாமே சூப்பராக இருக்குது. நான் புத்தகத்தை பற்றி தனியாக சொல்கிறேன். ஏன்னா எனக்கு செல்ஃப் ஹெல்ப்புங்கிறது ஆகாத இந்த மீம்ஸ் பேஜில் போடுவாங்க. எனக்கு நானே பிரச்சனையை க்ரியேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நான் எனக்கு நானே ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேட் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ அதனால் ஒரு செல்ஃப் ஹெல்ப் படித்து மோட்டிவேட் பண்ணுற அளவுக்கு எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. பட் இது ஒரு நல்ல வாசிப்பு அனுபவம் இருக்குது. வாசிப்பு அனுபவம் நல்லா இருக்குன்றபடி கண்டென்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். நான் தனியாக சொல்கிறேன். இந்த புத்தகத்தோட என்னுடைய அனுபவங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தனி வீடியோவில் சொல்கிறேன். ஸோ 3 புத்தகங்கள் தான் ஜூலையில் வாசிக்க முடிஞ்சு. பாலகுமாரோடைய அகல்யா, செல்வம் அருளானந்தத்தோட எழுதி தீரா பக்கங்கள், ரோண்டா பைரனுடைய சக்தி. அதுபோக இப்போ ஆகஸ்ட்டில் 3 புத்தக திருவிழாக்கள். ஆரணி, நான் அதுக்கு பிறகு ஈரோடு நடந்துக்கிட்டு இருக்குது. நாகப்பட்டினம் வரப்போகுது. ஸோ அவசியம் புத்தக திருவிழாவுக்கு போய் பாருங்கள். மாதந்தோறும் ஒரு 2-3 புத்தகங்கள் வாசிக்க ட்ரை பண்ணுங்கள். புத்தகங்கள் குறித்தும் புத்தக திருவிழா குறித்தும் நிறைய அப்டேட் சேனலில் இருக்குது. தொடர்ச்சியாக பாருங்கள். உங்கள் நண்பர்களுக்கு நம்ம சேனலை கொண்டு போய் சேருங்க. மறுபடியும் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் சில புதிய தகவல்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.